ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் வீடியோ இல்லைங்க. நம்ம இன்றைக்கி தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சாரியை எப்படி கலைஞ்சு போகாமல் எப்படி நீட்டாக மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம சாரீ வந்து இந்த மாதிரி தான் நம்ம மடிப்போம் இல்லையா? நம்ம மடிப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சாரீ எடுக்கும்போது இன்னொரு பக்கத்தில் இருக்கிற சாரீ இல்லை அதுக்கு மேலே மடித்து வச்சுருக்கிற சாரீ எல்லாமே வந்து உங்களுக்கு கலைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம இந்த தடவை இந்த சாரீ கூடவே சேர்ந்து இருக்கிற மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி மடித்து வைக்க போகிறோம். அதுதான் பெரிய டென்ஷன் நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒரு சாரீ எடுக்கும்போது நம்ம ப்ளவுஸ் தேடுறது தான் கஷ்டம். இப்போ நான் மடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாரீ கூட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அட்டாச்சாக இருக்கும். தனியாக ப்ளவுஸ் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி மடித்து வச்சா நீங்களாக களைச்சி போடுற வரைக்கும் உங்களோட இந்த சாரீ வந்து நீங்கள் மடிச்சிருக்கிறது களைஞ்சு போகாமல் பார்க்குறதுக்கு பீரோவில் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சாரீ வந்து மடிக்கும் போது நம்ம நார்மலாக என்ன செய்வோமோ அது மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 தான் மடிப்போம் இல்லையா? 2ஆக மடித்து அதுக்கப்புறம் இது மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டேசல்ஸ் வருது இல்லையா, இந்த முந்தி வருது இல்லையா, அதை வந்து உள்பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா அது வெளியில் வந்து உங்களுக்கு அப்படி தொங்கிட்டு இருக்கும். அதனால் அது வந்து உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த மீதி இருக்கிற போர்ஷனையும் அது மேலே தூக்கி போட்டுருங்க. இப்போ நம்ம 3 போர்ஷனாக அதை மடிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது உங்களுக்கு பீரோவில் இடத்த அடைக்காது. ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு சாரியோட ப்ளவுஸ் எங்கேன்னு நீங்கள் டென்ஷனாக அவசரத்தில் கிளம்பும் போது தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை 2ஆக சரிபாதியாக மடிச்சுக்கணும். இந்த சாரீ எப்போ சரிபாதியாக மடிச்சுட்டு அந்த மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்டில் உங்களோட ப்ளவுஸ், இந்த சாரீக்குள்ளே ப்ளவுஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த மடித்த சாரியை இப்படி திருப்பி போட்டுடுங்க. அதாவது திரும்ப விரித்து விட்டுடுங்க. இப்படி போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே இந்த ப்ளவுஸை வந்து இந்த ப்ளவுஸில் வந்து அந்த கொக்கி, அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதை மேலேயும் கீழேயும் வந்து அந்த ஹூக்கை வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த சாரியை விட்டு வெளியில் இருக்கிற அந்த ப்ளவுஸ் பீசஸை வந்து ப்ளவுஸோட அந்த போர்ஷன்ஸை அப்படியே நம்ம நார்மலாக அந்த ஷர்ட்லாம் எப்படி மடிப்போம் அந்த மாதிரி அந்த சாரிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த கை போர்ஷனையும் இந்த மாதிரி சாரிக்குள்ளேயே இப்படி மடித்து வச்சுருங்க. இந்த மாதிரி மடிக்கும்போது உங்களோட ப்ளவுஸ் வந்து நீங்கள் எங்கே இருக்குதுன்னு ஒரு சாரியை சூஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் கிடைக்காம அந்த சாரியை போட்டுட்டு நம்ம அடுத்து வேறு ஒரு சாரீ எடுத்து நம்ம எத்தனையோ தடவை நம்ம வியர் பண்ணிட்டு போயிருப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே மடிச்சுட்டு அந்த ஒரு போர்ஷனை அந்த சாரீ மேலே பாதியாக மடித்து அதுக்கு திரும்ப ஒரு பாதியாக மடிச்சிங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சாரியில் ஒரு பவுச் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னும் ஒரு பாதி போர்ஷன் நம்மளோட சாரீ இருக்கு இல்லையா, அதை இப்படி மடித்து இந்த ப்ளவுஸுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுடுங்க. இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து சாரியோட சேர்ந்தாப்பில் இருக்கும். நீங்கள் ஒரு சாரீ சூஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ளவுஸை தேட வேண்டிய அவசியமே இருக்காது, கலைஞ்சும் போகாது. இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சா நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் மேலே கீழே தூக்கி போட்டால் கூட உங்களுக்கு கலைஞ்சு போகாது. அதுக்கப்புறமா ப்ளவுஸும் நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் எப்படி திருப்பி போட்டாலுமே கூட நீங்களாக இதை பிரித்து கலைச்சி எடுக்கிற வரைக்கும் சாரீ வந்து கலைஞ்சு போகாது. ஒரு சாரியை எடுக்கும்போது இன்னொரு சாரீ கீழே விழுந்தால் கூட அப்படியே எடுத்து நம்ம அடுக்கி வச்சிடலாம். உங்களுக்கு கலைஞ்சு போகிறதுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு சாரீ கூட டக்குன்னு குயிக்காக இதே மாதிரி மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சாரியை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு அந்த முந்தி பகுதி வருது இல்லையா, பல்லு பாட்டுன்னு சொல்கிறாங்களா, அதை வந்து உள்ளே வச்சு மடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு கலைஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு இந்த டேசல்ஸ் வருதில்ல, இதை வந்து உள்ளே வச்சு விட்ருங்க. இப்படி பாதியாக மடிச்சுட்டு நல்லா நீட்டாக கையால் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணிவிட்டு கூட இதே மாதிரி மடித்து வச்சுட்டா அப்படியே அந்த அயனிங் வந்து கலைஞ்சு போகாமல் இருக்கும். நீங்கள் இது மாதிரி பேக் பண்ணி நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போதெல்லாம் பேக் பண்ணி ட்ராவல் டைம்லலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே மடித்து வச்சபடி நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை 2ஆக மடிச்சுட்டு நம்மளுடைய ப்ளவுஸை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். அந்த சாரீக்குள்ளே ப்ளவுஸை வச்சு இப்போ சாரியை விரித்து விட்டுடுங்க. விரித்து விட்டுட்டு இப்போ இந்த ஹூக்கை வந்து போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக சைடில் வெளியில் இருக்கிறத ஷர்ட் மடிக்கிற மாதிரி நல்லா நீட்டாக மடித்து அந்த சாரீக்கு உள்ளேயே வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுடுங்க. அந்த கை போர்ஷனையும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு முதல்ல இந்த மேல் பாகத்தை
ப்ளவுஸ் மேலே தூக்கி அப்படியே மடித்து விடுங்க. சாரியோட இந்த மேல் போர்ஷன் இருக்குல்ல, அதை அப்படி ப்ளவுஸ் மேலே தூக்கி மடித்து விட்டுட்டு திரும்ப இன்னொரு தடவை மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சாரியில் வந்து அந்த ப்ளவுஸோட பேக் சைடு வந்துடும். இப்போ இதுக்குள்ளே இந்த மிச்சம் இருக்கிற சாரியை வந்து இன்சர்ட் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுடைய எல்லா சாரீஸுமே நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பீரோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். சாரியை நீங்களாக கலைக்கிற வரைக்கும் கலைஞ்சு போகாது. ஒரு சாரீ எடுக்கும்போது இன்னொரு சாரீ இப்படி கீழே விழுந்தால் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே நழுவி கீழே விழுந்தால் கூட அப்படியே மொத்தமாக தான் கீழே இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.